ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஒரே ஸ்னோ அப்படியே போயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் வந்து 2 ஹவர்ஸ் லேட்டாக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஸ்னோ தான், அப்படியே கரைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா ஸ்கூல் பஸ்லாம் வந்தது, 2 ஹவர்ஸ் டிலேவாக ஆரம்பித்தாங்க. அப்புறம் 2 நாள் லீவ் விட்டாங்க, ரொம்ப ஸ்னோ அதிகமாக வரும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு டே கம்மியாக தான் வந்தது. நெக்ஸ்ட் டே லீவ் அப்போது நல்ல ஸ்னோ இருந்தது. அதனால் வீட்டுக்கிட்டேயே இருக்க பார்க்கில் வந்து நல்லா ஸ்னோ இருக்கனால குழந்தைங்கள விளையாடுறதுக்காக கூட்டிகிட்டு போனேன். இந்த குட்டி பையனை வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கையில் அந்த மிட்டன்ஸ்லாம் போட்டு விட்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட போட்டுக்கிறான், ஆனால் அந்த மிட்டன்ஸ் போடவே மாட்டேங்கிறான். ஏன்னா கை வச்சு அவனால் எடுக்க முடியல அது கம்ஃபர்டபுளாக. அதனால் கையில் எதுவும் எடுத்து விளையாட முடியலன்னு ஒரே அழுகை. ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டா, ஒன்ஸ் ஸ்னோவில் கூட்டிகிட்டு போயிட்டா நல்லா விளையாடுறான். அதுக்கப்புறம் திரும்பி வர வைக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். பாப்பா வந்து அப்புறம் குட்டியாக ஒரு ஸ்னோமேன் மாதிரி செஞ்சா. நல்லா சூப்பராக 2 மணி நேரம் கிட்ட விளையாண்டாங்கங்க. நானுமே நல்லா ஸ்னோவில் விளையாடினேன் அவங்களோட சேர்ந்து. அதுக்கப்புறமா சாயந்தரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்னோ வந்தால் தாங்க வெயிலும் அடிக்குது. சரிங்க, வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய். ஒரு ஃப்ளைங் கிஸ்.